ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பூஜை அறையில் எப்போதுமே நம்ம தண்ணீர் வைப்போம். அந்த தண்ணீர் வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு இன்னுமே நிறைய பேருக்கு தெரியலை. அதே போல் பூஜை அறையில் நம்ம தண்ணீர் வைக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் இந்த தண்ணீர் நமக்கு குறையுது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய இறைவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்மறை ஆற்றலை எல்லாம் விலக்கி நேர்மறை சக்திகளை வீட்டில் புகுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்மீக ரீதியாக இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருவருடைய வீட்டிலையுமே ஒரு பூஜை அறை இருக்கும். அந்த பூஜை அறையை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இல்லைன்னா வடமேற்கு திசையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அப்படி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம செம்பு பாத்திரத்திலேயோ அல்லது மண் பானையிலேயோ தண்ணீர் நிரப்பி வைக்கிறது நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே அந்த தண்ணீரை புதுசாக மாற்றுறது இன்னும் விசேஷமானது. வழிபாட்டின் பொழுது தினமுமே தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை எல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி செய்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகள் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கிடும். அப்போது அந்த வீட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி வழிபாடுகள் எல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நம்ம அருந்துறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். பூஜையின் பொழுது தீப ஆராதனைகள்லாம் காட்டி உங்களுக்கு தெரிந்த தெய்வ பாடல்களையெல்லாம் பாடி வழிபாடுகள் செய்யலாம். எந்த காரணத்தை கொண்டும் இரும்பு பொருட்களை மட்டும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இரும்பு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரியது. சனி பகவானுக்கு உரிய அந்த ஒரு பொருள் யமனுக்கும் உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பூஜையின் பொழுது நம்ம நெய்வேத்தியம் படைக்கிறதெல்லாம் உண்டு. அதில் எச்சில் படாத உணவுகள், பழங்கள் இதைத்தான் நம்ம கடவுளுக்கு படைப்போம். அப்படி தான் தண்ணீரும். இந்த தண்ணீரும் பார்த்திங்கன்னா எச்சில் படாத தண்ணீராக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி பூஜை ரூமில் வைக்கக்கூடிய அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, துளசி இந்த மாதிரி நறுமண பொருட்களை நம்ம வைக்கும் பொழுது அந்த நறுமணம் நம்மளுடைய வீடுகளுக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸோ எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் ஈர்த்து நமக்கு நேர்மறை ஆற்றல்களை வழங்கக்கூடிய சக்தி இந்த பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீருக்கு உண்டு. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவரோடும் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் கொஞ்சமாவது தண்ணீர் வைங்க. தண்ணீர் வைக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஒவ்வொரு நாளுமே பூஜையின் பொழுது சின்ன பாத்திரத்துலையாவது கொஞ்சமாவது நீங்கள் தண்ணீர் வைத்து தான் பூஜை செய்யணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை எடுத்து கூரையில் ஊற்றிடணும். இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துர்சக்திகள் உங்கள் வீட்டில் விலகி போயிடும். ஸோ உங்கள் வீட்டில் தங்கவே தங்காது. தினந்தோறுமே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தண்ணீர் மாற்றலாம். இப்படி தண்ணீர் மாற்றுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி நம்ம வீட்டில் பூஜை செய்யும் பொழுது மணி ஓசை கேட்டுற மாதிரி செய்கிறோம், மணி அடித்து பூஜை செய்கிறோம். எதுக்காக மணி அடிக்கிறோம்? அந்த மணி அடிக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே விலகி போயிடும். அந்த மணி ஓசை எழுப்புவது கூட துர்சக்திகளை விரட்டுவதற்காகத்தான். அது நம்மளை நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த மணியினுடைய இனிய ஓசை தான் தீய சக்திகளை எல்லாம் விரட்டி தெய்வீக சக்திகளை வீட்டில் நிலவ செய்யும். அதுக்கான வல்லமை அந்த மணி ஓசைக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் வீடுகளில் பூஜை பண்ணும் பொழுது மணி அடித்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வீட்டில் மணி அடித்து பூஜைகள் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த நேரத்தில் துர்சக்திகள் இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலுமே கூட அந்த மணி ஓசையை கேட்ட உடனே அதெல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி நிறைந்தது தாங்க இந்த மணி ஓசை. இந்த பூஜை அறையில் நம்ம தண்ணீர் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பூஜை அறையில் நீங்கள் தண்ணீர் வைக்கக்கூடியவங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏன் அந்த பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறோம் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பூஜையில் ஐம்பூதங்களையும் நம்ம ஐக்கியமாக்கணும். அப்படி செய்யும் பொழுது அவங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்கும்.
இதில் ஆகாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, வெட்ட வெளி தான். அது பூஜை அறையில் நீங்கள் வியாபித்து இருக்கக்கூடிய அது ஒரு இடமா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நிலம். இது நம்ம தாங்கி நிற்கக்கூடிய தரை அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா நெருப்பு. அது நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபத்தில் இருக்குது. ஆனால் தண்ணீர் மட்டும் அங்கே இருக்கவே இருக்காது. அதுக்காக தாங்க நம்ம அந்த தண்ணீரை அங்கே வைக்கிறோம். பூஜை அறையில் நம்ம தண்ணீர் வைக்கிறதுனால ஐம்பூதங்களுடைய சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணீர் வைக்கிறது உண்டு. இந்த பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறது பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் நீங்கள் தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து குறையுதா அப்படின்றத நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு வேளை குறையுது அப்படின்னா அது வந்து உங்களுடைய வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கிறத வந்து காட்டக்கூடிய ஒரு அறிகுறி தான். அதனால் நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. பெரும்பான்மையான வீடுகளில் பூஜை அறை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த பூஜை அறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமைதி, நேர்மறை ஆற்றல் நிறைந்த இடம். இதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையின் மூலமாக உணரக்கூடிய விஷயங்கள். கடவுள் இருக்கிறாரா, அதை இது மாதிரியான ஒரு செயல்கள் மூலமாக தான் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். நம்மளால் வந்து கடவுளை போய் நேரடியாக வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள் சிலைகள், விளக்குகள், புனித நூல்கள், மலர்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டிய ஒரு பொருள். அத்தியாவசியமாக அந்த பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருட்களில் இதெல்லாம் ஒன்று. அதில் ஒன்று தான் தண்ணீர். பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். அதுலேயும் குறிப்பாக கங்கை நீர் போன்ற புனித நதிகளில் இருந்து வந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருந்து எடுத்து வைக்கக்கூடிய சாதாரண தண்ணீராக இருந்தாலும் சரிங்க, தண்ணீர் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா தண்ணீர் பார்த்திங்கன்னா புனிதமான ஒரு பொருள். தண்ணீரை வந்து அதிகமாக செலவும் செய்யக்கூடாது நம்ம. ஏன்னா ஒவ்வொரு சடங்குக்குமே நமக்கு தண்ணீர் தான் தேவை. பூஜை அறையில் தண்ணீரை ஏன் வைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்க்கும் பொழுது தெய்வங்கள் வழிபடுவதற்கு முன்பாடி சிலைகளை தண்ணீரில் கழுவணும், அதை சுத்தம் செய்யணும், அந்த அறையில் வந்து தண்ணீர் தெளிக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதுவும் துளசி தண்ணீராக இருந்ததுன்னா இன்னும் விசேஷம். தண்ணீர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சில துளசி இலைகளை வந்து போட்டு வைங்க. அப்போது வந்து அந்த இடம் வந்து சுத்தமாகும். தெய்வீகங்களை வந்து தெய்வங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தண்ணீருக்கு உண்டு. பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி தண்ணீர் பருகக்கூடிய சடங்கு ஆஸ்மானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை துளசி நீரால் செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் கோவில்களுக்கு போகும்பொழுது நமக்கு தீர்த்தமாக துளசி தண்ணீர் வந்து கொடுக்குறாங்க. எந்த நோய் நொடிகள் இருந்தாலுமே கூட இந்த துளசி நீரை வந்து குடித்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து சரியாக போகும். உடலும் பார்த்திங்கன்னா மனமும் பார்த்திங்கன்னா சுத்தமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. துளசி நீருக்கு அவ்வளவு சக்தியானது இருக்குது. இதுக்கு ஒரு கதை இருக்குது. அதாவது வருண பகவான் பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். நீர் மற்றும் பெருங்கடல்களுடைய கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் வருண பகவான். நீர் வடிவில் தான் வருண பகவான் இருக்கிறாரு. அதனால தான் தண்ணீரை நம்ம அதிகம் செலவழிக்கக்கூடாது, வீணாக்கக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறது உலகத்தை காக்கக்கூடிய வருண பகவானையே மகிழ்விக்கதாக வந்து நம்பப்படுது. இப்படி செய்கிறதுனால நம்முடைய வீட்டுக்கு செல்வ செழிப்புகளானது கிடைக்கும். தினசரி பூஜைக்கு பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைப்போம் இல்லையா, அதோடு சேர்த்து தெய்வங்களுக்கு நீரும் பிரசாதமாக வழங்கணும். அந்த நீரை இறைவன் வந்து பருகுவார் அப்படின்றது தெய்வீக ரீதியாக நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். இது உங்களுடைய செழிப்பை வந்து குறிக்கக்கூடியது. ஆரத்தி தட்டிலையும் பார்த்திங்கன்னா தண்ணீர் வச்சு 4 திசையிலும் வந்து தெளிக்கப்படணும். தெய்வங்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய நீராகிய சரணாமிரதமும் பூஜைக்கு பிறகு எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி வாஸ்து முறைப்படி தண்ணீரை நம்ம பத்திரமாக வந்து வைக்கணும். எப்படிலாம் வைக்கலாம்? வழிபாட்டு இடத்துல ஒரு பானையில் வந்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு செழிப்பை வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கும், நேர்மறை ஆற்றல்களை மேம்படுத்தி கொடுக்கும். அதே பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா வாஸ்து கொள்கைகளை எல்லாம் மனசில் வச்சு நீங்கள் வந்து செய்யணும். வீட்டுடைய வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் தண்ணீர் பாத்திரத்தை வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த தண்ணீரை நீங்கள் செம்பு பாத்திரத்துலேயோ ஏதாவது ஒரு உலோக பாத்திரத்துலேயோ வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா எதிர்மறை உறிஞ்சக்கூடிய சக்தி அதுக்கு தான் இருக்குது. இது நமக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கும். அதே போல் ஒவ்வொரு பூஜை அறையின் போதும் ஒவ்வொரு பூஜையின் பொழுதும் நீங்கள் கட்டாயமாக அந்த நீரை வந்து மாற்றிக்கணும். அப்போ தான் நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஒவ்வொரு மூலையிலும் தண்ணீர் தெளிங்க. இது மாதிரி எளிமையான விஷயங்களை எல்லாம் செய்து உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகமாக்கிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் தண்ணீர் ஏன் வைக்கிறோம் அப்படின்றத பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் வர்ண பகவானே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் கமெண்ட் பண்ணுங்க.